அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்களுடைய காட்டில் மலைதான் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் அதே போல சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் அமர்வது குறித்து கவலை கொள்ள வேண்டாங்க. அது அவருக்கு நல்ல இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க. தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை இருக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்திரை சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிரச்சனைகள் கவனத்துடன் கையாளுவீங்க. காலிமனை விற்பனையில் லாபம் உண்டு. குறிப்பாக கன்னிராசினியர்களான நீங்கள் வீடு கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது முதலிய முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்குங்க. ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபம் உண்டு. திட்டமிட்டு காரியங்களை செய்யும் போது ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறர் உங்கள் மீது பொறாமைப்படலாம். அவசரப்பட்டு காரியங்கள்ல இறங்க வேண்டாம். சில விஷயங்கள்ல எதிர்பாராத காரிய தாமதம் உண்டுங்க. அலைச்சலும் பிரயாணமும் உண்டு. அதனால் உணவு, தூக்கம் கெட்டு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டு. விரயம் அதிகரிக்குங்க. கண் பல் வைத்தியம், அதாவது கண் பல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இவற்றில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. சொத்துக்களால் பகை உருவாகும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதியாக பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கிடைக்குங்க. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்குங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்படுங்க. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றமும் வருவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசியில் சஞ்சரிக்கும் புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்
வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை இருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசி 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் அங்கு உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கேந்திரபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கருத்து வேறுபாடு உருவாகி மனக்கலக்கம் ஏற்படுங்க. பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை மேலோங்க இருக்கு. என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலம் அதிகம் என்பதால் ஒரு சில காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்து குறுக்கீடுகள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கைகூட இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்களில் சிம்மராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் விலக இருக்காங்க. முக்கிய புள்ளிகள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. பெண்வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் ஜானேறினால் முலம் சறுக்கும் சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. எனவே தொழில் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து சேர இருக்கு. பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க. விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக சனி பகவானுடைய பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இதன் விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படுங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் காண இருக்கீங்க. சனியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதுங்க. பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் இப்போது திறக்கப்பட இருக்கு. தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை பைசல் செய்ய விடிவு காலம் பிறக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் வரவில்லையே என்ற ஏக்கம் இப்போது மாறுங்க. தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. சனியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீர் பயணங்கள் ஏற்படுங்க. வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி சொந்தமாக வாகனம் வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வர இருக்கு. வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாங்க. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வருமானம் உயருங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் தாய் வழியில் உதவிகள் கிடைக்க இருக்கு. கடன் சுமை குறையுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை விநாயக பெருமானை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தரிய நாயகி அம்மனை வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.